நுங்கம்பாக்கம் சுரங்கப்பாதை குண்டும் குழியுமாக இருப்பதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு விபத்துகள் ஏற்படும் அபாயம் இருப்பது குறித்து செய்தி சேகரிக்கும் போது அதிகாரியிடம் தகவல் தெரிவித்து இருந்தோம். அதன் எதிரொலியாக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் காவல்துறை மாநகராட்சி அதிகாரிகள் அப்பகுதியை நேரில் ஆய்வு செய்தனர். இதுகுறித்து செய்தியாளர் அன்பழகன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி மண்டலம் 9 வார்டு 109 நம்ம இருக்கக்கூடியது நுங்கம்பாக்கம் சுரங்கப்பாதை. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி இந்த சாலை பழுதடைஞ்சு தான் இருந்தது. இது வந்து பிஆர்ஆர் என்று சொல்லக்கூடிய பஸ் ரூட் ரோடு. இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சிறிதளவு பள்ளம் ஏற்பட்டாலும் ஒட்டுமொத்தமாகவே டிராஃபிக் ஆயிரும். அந்த மாதிரி நிலைமை தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. நம்மளும் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரி தகவல் தெரிவிச்சுட்டு தான் இருந்தோம். ஏன்னா ஒவ்வொரு முறையுமே இங்கே வந்து கொஞ்ச நேரமானாலுமே நீங்களே பார்க்கலாம் அந்த காட்சி. எவ்வளோ நேரத்தில் வந்து முழுவதுமாகவே தண்ணி தேங்கி நின்று மழை இல்லாதப்பே இந்த சூழல். இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த பக்கம் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமையும் அதே போல் மிக முக்கியமாக இந்த ரோடு படுது ரெண்டு பக்கமே ரோடு டேமேஜ் ஆகிருக்கு. குறிப்பாக இது வந்து பஸ் ரூட் ரோடுன்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த ரோடு. இதனால் வந்து இப்போ பொதுவாக ஒரு போடுறது வந்து இரவு நேரத்தில் போடணும்னா போடுறதுக்குள்ள போக்குவரத்து காவலர்களும் பிரச்சனையாகுது. இப்போ வந்து அப்புறப்படுத்தும் பணிகளில் இருக்காங்க. இது குறித்து நம்ம இந்த வார்டு கவுன்சிலர்கிட்ட சொல்லுவோம். ஏன்னா மாமன்றத்துலையும் கூட அவங்க சில கோரிக்கைகளை வச்சுருந்தாங்க. நம்ம அவங்ககிட்ட என்ன விஷயங்கிறத கூட நம்ம கேட்கலாம். இந்த மாநகராட்சியில் இருந்தாலும் மாமன்ற உறுப்பினர் மேடம் இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான இடம். இப்போ இது பிஆர்ஆர் வந்து பிஆர்ஆர் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ வந்து இதை நீங்கள் சொல்லியும் மாமன்றத்துன்னு கூட சொன்னீங்க. ஏன் இவ்வளோ காலதாமதம்? சார், பிஆர்ஆர் சென்னை கார்பரேஷனை பொறுத்தவரையில் நான் மாமன்ற மீட்டிங்லேயே சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வந்து எப்பயோ சேங்ஷன் பண்ணியாச்சு. எல்லாமே ப்ரூஃப் எல்லாமே லெட்ரு என்கிட்ட இருக்குது. நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் நான் சென்ட் பண்ணுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து டிராஃபிக்கில் வந்து டிசி மேடம் அவர்கள் தான் வந்து எங்களுக்கு அனுமதியே கொடுக்கவே மாட்டாங்களே. அனுமதி கொடுத்தா தானே கார்பரேஷன்லேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அனுமதியே கொடுக்க மாட்டாங்களே. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எம்எல்ஏ இருக்காங்க. இப்போ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த அனுமதி இல்லைங்கிறன்ற நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இங்கே வந்திருக்காங்க. சார் இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான இடம் இந்த பிஆர்ஆரோட இங்கே போக்குவரத்து காவல்துறை வந்து அனுமதியாக கொடுக்காம இருக்கேன்றாங்க. என்ன பிரச்சனை? ஏன்னா இது முக்கியமான இடத்துல வந்து பிரச்சனை ஆகிட்டே இருக்குல்ல. பேசிக்கலாக வந்து இங்கே பிரச்சனை வந்து வாட்டர் பெர்குலேஷன் கீழேருந்து மேலே வரனால இஷ்யூஸ் ஆகிட்டுருக்கு. இது வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இது ஆர்டீரியல் ரோடாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா சிஎம்ஆர்எல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய இடத்துல போயிட்டுருக்கனால ஒரு ஆர்டீரியல் ரோடை நிறுத்தி வேலை பார்க்குறது ஸ்கூல் இருக்குது. அதே நேரத்தில் நிறைய பேர் இந்த ரோடை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட் ரோடு எதுவும் இல்லாத காரணத்தினால இப்போ ஜிசிசியோட நீ கம்பைன் விசிட் பண்ணி இந்த தூர் வாரத்துக்கு நைட் டைமில் ஒரு செக்மெண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா ஒர்க் பண்ணியிருக்கோம். டிராஃபிக்கும் பாதிக்கப்படக்கூடாது, ஸ்கூல் டிராஃபிக்கும் மூட முடியாது. ஏன்னா பிரிட்ஜு நம்ம ரெக்டிஃபை பண்ணோன்னா 10 நாள்லேருந்து 15 நாள் ஆகிடும் உங்களுக்கு. 10லேருந்து 15 நாள் ஒரு முக்கியமான ஆர்டீரியல் ரோடு நிறுத்துறது வந்து ஒரு வைட்டலான இஷ்யூ. அந்த டிசிஷன் அரைவ் ஆகிறதுக்கு பார்ஷலாக பண்ணலாமான்னு இன்றைக்கி அரைவ் பண்ணுறதுக்கு மீட்டிங் வச்சோம். ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து இது ஒரு பிரச்சனை வந்து இருந்துகிட்டே இருக்குது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துருக்கு. இவங்களும் ஒவ்வொரு முறையுமே மாமன்ற உறுப்பினர் வந்து மாமன்றத்தில் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா இந்த பிஆர்ஆர் சொல்லக்கூடிய இந்த பஸ் ரூட் ரோடுனால இது ஒரு இஷ்யூ ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. மிக விரைவாக சரி செய்யணுங்கிறது தான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. பரசுடன் அன்பழகன்.